பின்னாடி தெரியுங்க, அதாங்க மால் ஆஃப் கத்தார். இதெல்லாம் கார் பார்க்கிங்கு. மால் ஆஃப் கத்தாரை பாருங்கள். நம்ம வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க கத்தார் மால்லேருந்து சமால் ரோடு போகிறது எப்படின்னு பார்க்கலாம். அல்ரயான் ஹோட்டலுங்க, இது 5 ஸ்டார் ஹோட்டல். இது இங்கே கத்தார் மால் ஆஃப் கத்தாரில் இருக்க பெரிய ஹோட்டல். இது மால் ஆஃப் கத்தாரோட ஜாயிண்டாக இருக்குது. வாங்க நண்பர்களே, அப்படியே கத்தார் மால்லேருந்து கிளம்பிட்டேன் நான். இனிமேல் தோரோட்டை பிடிக்கிறதுக்கு உண்டான ரூட்டை உங்களுக்கு போடுறேன். புதுசாக வர்றவங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கத்தார் மாலுங்க, இது கத்தார் மாலோட கார் பார்க்கிங் ஏரியா. அதெல்லாம் இது கேரிஃபோர் என்ட்ரன்ஸ். இது கேட் நம்பர் 3. வாங்க கத்தார் மால்லேருந்து எப்படி உங்களுக்கு சல்வார் ரோட்டை பிடிக்கிறதுங்கிறத காமிக்கிறேன். நம்ம வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
இது வந்து கத்தார் மாலோடைய மெட்ரோ ஸ்டேஷன் இது. இப்போ எல்லா இடத்துக்கும் மெட்ரோ கனெக்ட் ஆகிடுச்சிங்க, ஈஸியாக ஆயிடுச்சு மெட்ரோ வந்தது, பார்த்துக்கோங்க. மெட்ரோ எல்லா இடத்தையும் இப்போ டாக்ஸியே ஒழிஞ்சிருச்சு மெட்ரோ வந்ததுனால. சூப்பராக இருக்குது இப்போ இந்த மெட்ரோ, ரொம்ப பேருக்கு யூஸ், அதிக யூஸு. ரயன் ரோட பிடிச்சாச்சுங்க. இதுதான் அம்ரிகாட் பில்டிங்கு, ரைட் சைடில் இருக்கு பாருங்க, அம்ரிகாட். பெரிய காம்பவுண்டுங்க இது. அவ்வளோதான், ஒரே ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா சல்வா ரோடு, இந்த சூக்கள்ளி இருக்குது பாருங்கள், அந்த ஏரியாவுக்கு போய் பிடிச்சிடலாம். இது வந்து இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறதெல்லாம் வந்து பானி ஹாஜர் ஏரியா. லெஃப்ட் சைடு அந்த சைடு வண்டி வந்துட்டு பாருங்க, அந்த சைடு உள்ள ஏரியா வந்து பானி ஹாஜர். இந்த ரைட் சைடு உள்ள ஏரியா பூரா வந்து ரயானு, அல்ரயான். ரைட் சைடு ஏரியா அல்ரயானு, லெஃப்ட் சைடு உள்ள ஏரியா வந்து பானி ஹாஜர். ரைட் சைடில் தாங்க இங்கே உள்ள கத்தார் ஷேக்கோட வீடு இருக்குது, தமீமோட வீடு இங்கே ரைட் சைடில் தான் இருக்குது. இந்த எக்ஸிட் வந்து பானியாஜர் போகலாங்க. இந்த ரைட் சைடு போகிற எக்ஸிட் எடுத்தோம்னா பானியாஜர் போகலாம்.
அதான் தெரியுது பாருங்கள் ஸ்டேடியம், அதாங்க ஸ்டேடியம். அந்த தெரியுது பாருங்கள் ஸ்டேடியம், அதான் எஜுகேஷன் சிட்டி ஸ்டேடியம் பாருங்கள். ஓகே நண்பர்களே, தெரிஞ்சுங்களா? அதான் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டோட ஸ்டேடியம். இங்கிட்ட உள்ளது வந்து கார் பார்க்கிங். அந்த இது ஒரே ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா இப்போ அடுத்தது தான்னா எஜுகேஷன் சிட்டி வரும், அப்புறம் சித்ரா ஹாஸ்பிட்டல் வரும், அப்புறம் ஒரே ஸ்ட்ரெயிட்டாக போனால் சூக்களி வரும். சூக்களி அந்த தவறு தெரியுமில்ல உங்களுக்கு, சல்வார் ரோடு பிடிக்கிற தவறு அதான். எஜுகேஷன் சிட்டி ரைட் சைடுங்க. நம்ம லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து சித்ரா ஹாஸ்பிட்டலு. கத்தார் ஃபவுண்டேஷனு லெஃப்ட் சைடு இருக்கிறது வந்து கத்தார் ஃபவுண்டேஷனு. அங்கே ஒரு பில்டிங் தெரியுது பாருங்க, அதான் சித்ரா ஹாஸ்பிட்டலு. இந்த தூண் மாதிரி இருக்கு பாருங்க, அதான் வந்து கத்தார் ஃபவுண்டேஷன். லெஃப்ட் சைடில், இந்த லெஃப்ட் சைடில் ஒரு பில்டிங் தெரியுதா, அதான் வந்து சித்ரா ஹாஸ்பிட்டலு. இது ஒரே ஸ்ட்ரைட்டாக போனால் வந்து சூக்களி அந்த ஃப்ளேவரை பிடிக்கும், சல்வார் ரோட்டை. அது வரைக்கும் காமிக்கிறேன் உங்களுக்கு. ரைட் சைடு எடுத்தால் இங்கே துவா போகிறதுங்க. இந்த சீனல் தாண்டினோடனே அடுத்து சூக்களிங்க. அண்டர் கிரவுண்டில் போனோம்னா இது வந்துடும் உங்களுக்கு, மதன கலிப்பா.
அடுத்து அந்த அண்டர் கிரவுண்டை தாண்டி மேலே ஏறினும் போது வந்து ரைட் சைடில் உள்ளதெல்லாம் மதன கழிப்பா. நம்ம இப்போ மேலே போகிறோம், அண்டர் கிரவுண்டில் போகாமல் மேலே போகிறோம். மேலே வந்து சூக்களி. பாருங்க, அந்த மெயின் லைனை பிடிச்சி போனோம்னா அண்டர் கிரவுண்டு வரும். அதை தாண்டி மேலே ஏறிட்டோம்னா அங்கிட்டு மதன கழிப்பா. அது ஸ்ட்ரெயிட்டாக லாஸ்ட்டில் போனால் கோர்னிஸ் தான் போகும். இந்த ஒரே ஸ்ட்ரெயிட்டாக போனால் நம்ம கொஞ்சம் மேலே ஏறிட்டோம் சல்வார் ரோட்டை பிடிக்கிறதுக்கு. இந்த ரைட் சைடு இருக்கிறதெல்லாம் சூக்களிங்க. இந்த வண்டி போகுது பாருங்க, அது உள்ளே வந்து சூக்களி தான். இதுதான் சூக்களி. இந்த ரைட் சைடில் உள்ளது சூக்களின்பாங்க. இந்த ஃப்ளேவர் வந்து பாஸ்போர்ட் ஆஃபீஸ் தவறுன்பாங்க. இதுதான் சல்வார் ரோடு. லெஃப்ட் சைடு போகிறது வந்து சல்வார் ரோடு. சமால் ரோடு வந்தாச்சு நண்பர்களே. இதான் சமால் ரோடு ஹைவே நண்பர்களே. சல்வாரோட பிடிச்சாச்சு. நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நம்ம வீடியோ சமால் ரோடு ஹைவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அடுத்த வீடியோல சந்திப்போம், கமெண்ட் பண்ணுங்க.